உண்மையை திரிக்கிறது தான் ஊடகாரமா? அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு? இவர் கருத்து சொல்ல உரிமை இருக்கு, ஆனா பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம்? வண்டியில மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கறேன். எல்லா சேனல்லையும் செய்தி வந்ததுல ஏன் வேற சேனல்ல நான் சொல்லல? இந்த டிவிக்காக தொடர்ந்து பல வருஷமா ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறதுலையும் வதந்தி பரப்புறதுலையும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதுலையும் குறியார்த்து செயல்படுறாங்க. திரும்ப திரும்ப செய்யறாங்களா? மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, ஒரு 3-4 பேர்ட்ட பேட்டி எடுத்து அது அவங்க சமூகத்தெல்லாம் பேர சொல்லி திரும்ப அவனை அடிக்க சொன்னாரு பேட்டி வாங்கி போடுறாங்க. என் வண்டி நகர்ந்துருச்சு, அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க, 30 செகண்ட் 40 செகண்ட்ஸ் தான் நடந்திருக்கும். சுற்றி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டி முன்னால. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, நான் உள்ள உட்காந்துருக்கும் போது. அந்த மாதிரிலாம் நான் விட்டுட்டு ஒரு ஆள் கிடையாது. பிரச்சனை டக்குன்னு ஸ்பாட்ல